श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 43வது ஸ்லோகம். தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் யததேச ததோ பூயः சம்சித்தௌ குருநந்தன. தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் யததேச ததோ பூயः சம்சித்தௌ குருநந்தன. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? மேலும் தத்ர அங்கே பௌர்வதேகிகம் முன் ஜென்மத்தில், அதாவது போன ஜென்மத்தில் யோகத்தை பாதி செய்துவிட்டு நழுவ விட்டுட்டு நழுவிர்த்து யோகத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு இயலவில்லை. ஆனால் சரிமா காலம் முடிஞ்சுடுத்து, மூச்சு நின்று போச்சு, சரீரம் பழிஷா போச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால அது நின்று போச்சுன்னு சொன்னால் முன் உடலில் உண்டாகிய அந்த புத்தி சம்யோகம், அந்த புத்தியின் கூட்டுறவை லபதே அடைகிறான். ஏதோ ஒரு காரணத்தினால எப்படியோ இந்த வாழ்வில் தொடர்ந்து இந்த பிறவி ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. இந்த பிறவி எப்படி கொண்டு சொன்னார்? அத்தவா யோகினாமேவ அப்படின்னு ஒன்று, இல்லைன்னா ஸ்ரீமத சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோபிஜாயத்தே அப்படின்னு சொன்னார். 41, 42 என்ன பண்ணார்? இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வசதியான குடும்பத்தில் இருந்திருப்பானா இருக்கும். இல்லை போனால் அவன் என்ன செய்வான்? வேற ஒரு முறையில் புத்திமான்களோட குடும்பத்தில் பிறக்கக்கூடியது இருக்கும். அதுபோல் அப்படி பிறந்து விட்டால் தத்ர அங்கு பௌர்வதேகிகம், பௌர்வம்னா பூர்வம், முன்னாடி உடலில் ஏற்பட்ட சில யோஜனைகள், அந்த ஜீவன் அதே தானே, ஜீவன் அதுதான், சரீரம்தான் மாறி இருக்கு. அதனால் புத்தி சம்யோகம், அந்த புத்தியின் கூட்டுறவை லபதே அடைகிறான். மேலும் குருநந்தன, பெருமாள் அர்ஜுனனை கூப்பிட்றார். குரு வம்சத்தில் சிறந்தவனே, தலை சிறந்த வில்லாளியே அப்படின்ற அடிப்படையில் குருநந்தன அப்படின்னு கூப்பிட்டு அதை விட மேலான சம்சித்தவ் சித்தி எதற்காக முயல்கிறான். இப்போ வந்துட்டான். அந்த சரீரம் பழசா போச்சு. அந்த சரீரம் மூச்சு நின்ற உடனே வேறு கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஒரு சரீரம் கிடச்சிது. அதாவது பெருமாள் என்ன சொல்கிறார்? இதுபோல் யோகத்திலேருந்து நழுவினவனுக்கு புண்ணியங்கள் செய்தவர்கள் அடையக்கூடிய சிறப்பான உலகங்களை அடைந்து அங்கேயே நீண்ட நாள் நெடிய நாள் வசித்து பின்னர் பிறக்கிறான். அந்த பிறக்கும்பொழுது என்ன இருக்கும்? ஒரு சமயம் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற குடும்பத்தில் பிறந்து யோகத்தை மீண்டும் என்ன பண்ணுவான்? அடைவதற்கு முயற்சி செய்வான். சில நேரத்தில் ரொம்ப பணக்கார வீட்டில் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே செல்வந்தர்களுடைய வீட்டில் பிறந்து செய்யக்கூடிய காரியங்களும் உண்டு. அதுவா அதுவும் இல்லாமல் தத்ர பௌர்வதேகிகம், பூர்வ ஜென்மத்தில் நம்மளுக்கு இந்த சரீரத்தில் இருந்த ஜீவன் இருக்கே, அதே ஜீவன் தான் சரீரம் மாறி போச்சு, வேறு சரீரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே வரும்போது அந்த புத்தி சம்யோகம், அந்த புத்தியின் கூட்டுறவை, மனமும் ஆன்மாவும் ஒன்றுபடும், ஒரே நேர்கோட்டில் செல்லும் அப்படின்ற அந்த புரிஞ்சுண்டு குருநந்தன. மேலும் அதை விட மேலான சம்சித்தோ, போன தடவை இப்படி ஆகிடுத்து இல்லையா, இப்போ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஆனால் போன தடவை இப்படி ஆகிடுத்துன்றது அந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்தில் இருக்கும்போது நினைவு இருக்காது. ஆனால் இப்போ என்ன பண்ணுவான்? இன்னும் நிறைய முயற்சி செய்வான், அதெல்லாம் கிடைக்குமா இருக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது அது என்ன? இப்பொழுது மேலான ஒரு முயற்சி அப்படின்னு. ஆனால் போன ஜென்மத்தில் நான் இதெல்லாம் பண்ணேன், அதனால தான் அது விட்டு போச்சு, பாக்கி பண்ணுறேன் அப்படி சொல்ல முடியாது. இந்த பிருத்திவிக்கு அப்படி ஒரு என்ன கிடையாது, காம்பேக்டாக மைண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது பெருமாள் யாருக்குமே என்ன கிடையாது, அதுபோல் அனுகிரகம் இல்லை. ஆனால் இந்த ஜென்மத்தில் மறுபடியும் பண்ணுற மாதிரி பண்ணுவான். ஆனால் ஆரம்பிக்கும் பொழுதே அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய மனம் அவனுக்கு கிட்டும். அதுபோல் நிலையை எய்துவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். அதுபோலும் அவன் முயற்சி செய்யலாம். மேலும் மேலான சித்தியை அடைவதற்கு முயற்சி செய்வான். அதனால் எப்பொழுதும் யோகத்தில் முயற்சி செய்து அதிலிருந்து நழுவியவனுக்கு துர்கதிம் தாத்த கஷ்டதி, ஒருபொழுதும் அவனுக்கு துர்கதி கிடைக்காது. எப்பொழுதும் மேலும் மேலும் அவனை என்ன பண்ணுவான்? முன்னோக்கியே அழைத்து செல்லும் அந்த யோகம் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.